ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிபடி வெல்கம் டு எம்எஸ்டி டெக்னீஷியன். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் இருக்கும். சார்ஜிங் செக்ஷன் தான். நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் எடுப்போம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லியிருப்பேன்னா, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வர ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இன்ஸ்டியூட் போயிட்டேன் சார் என்னால். பட் ஆனால் இன்னும் ஃபோனை ரெடி பண்ணுறதுல கூட அவங்க எனக்கு கற்றுக் கொடுக்கல, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. அதனால் அவங்க ஏமாறுறதுக்கு காரணமாக என்னென்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது இந்த செல்ஃபோன் ஃபீல்டில் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதை கேட்டுட்டு அடுத்தது சார்ஜிங் செக்ஷன் ஃபுல் இன்ஃபர்மேஷனோட அந்த ஒரு சிப்செட்டை பற்றி நான் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எந்த ஒரு ஃபோன்லேயும் அந்த ஒரு சிப்செட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபோனை ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் செக்ஷனையும் கொஞ்சம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. எல்லாம் ஓசிக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பின்னாடி போனது போயிடுச்சு, அது மறந்துடணும். அது ஓப்பனாக சொல்ல போனால் அது ரொம்ப நேரம் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். உங்ககிட்ட நம்ம ஏமாந்துட்டுமேன்றது ஒரு மைண்ட் செட்டு உங்களை வேலை செய்ய விடாது. இன்னொரு விஷயம்னா, இவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு ஏன் அவங்க சொல்லி கொடுக்கல அப்படின்னு யோசிக்கிற ஸ்டூடெண்ட்டும் இருப்பீங்க. அப்படி இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்மளுக்கு ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்றத யோசிக்கிறத விட அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்றத எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை யாருமே வந்து பாத்தீங்கன்னா வற்புறுத்தி அவங்க கூப்பிடல. எந்த இன்ஸ்டியூட்டுக்காரங்களும் என்கிட்ட வாங்க, என் இன்ஸ்டியூட்டுக்கு தான் வரணும், என்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு கையை பிடிச்சி யாரும் உங்க வீட்டுல வந்து கூப்பிடல, ஏரியால வந்து கூப்பிடல, இல்லைன்னா உங்க தெருவில் நின்று கூப்பிடல. அவங்க யூஸ் பண்றது ஒரே ஒரு ஆயுதம், யூடியூபர். முக்கால்வாசி பேர் யூஸ் பண்ற ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா யூடியூபர் தான். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த யூடியூபருக்கு என்ன தெரியும்? என்னோட கேள்வி இது எப்பலேருந்தே இப்போ என் மைண்ட் செட்ல இருந்துகிட்டே இருக்கு. யூடியூபருக்கு கரெக்டா ப்ளோரிங் மிஷினை பிடிக்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஒரு ப்ளோரிங் மிஷினை கரெக்டா பிடிக்க தெரியுமா? இல்லைன்னா இல்லைன்னா ஒரு ஃபோனை ஆன் பண்ண செக் பண்ணாமலே எந்த செக்ஷன்ல ஃபால்ட் இருக்குன்னு டிசி ரீடிங் வச்சு எல்லாம் தெரியுமா? இல்லைன்னா ஒரே ஒரு விஷயம் சாஃப்ட்வேர் ஃபால்ட்டா ஹார்ட்வேர் ஃபால்ட்டா அது தெரியுமா? ஒரு மைக்ரோ ஜம்பர் அடிக்க முடியும். யூடியூபருக்கு என்ன தெரியும்? யூடியூபருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். ஒரு மைக்கு, ஒரு கேமராக்கு ஒரு ஆளு, மைக்கை கொடுத்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆளு, 2 பேர் இருந்தா அந்த சொல்லுங்க. 2 பேர் இருந்தா அவங்கள பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர் அந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட். அந்த யூடியூபருக்கு அவங்க கொடுக்குற ஃபீஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. காசு கொடுக்குறாங்களோ சில பேர் கொடுக்கலையோ அது என்ன தெரியாது. எந்த ஒரு யூடியூபரும் லட்சக்கணக்கில் கேமரா வாங்கி வச்சுக்கணும் வேலை வெட்டி விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எதனா ஒரு பெனிஃபிட் இருக்கணும், இருந்தாதான் வருவாங்க. ஒரு நாளைக்கு 2 பேர் வேலைக்கு போகலன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சென்னையை பொறுத்த அளவுக்கு ஒரு 1000 இன்கம் வரணும். அப்பதான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். 2 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கேமரா வாங்கி வச்சுக்கிட்டு மைக் நல்ல குவாலிட்டியான மைக் ஒரு ஷாப்பா தேடிக்கிட்டு போய் ஒரு இன்ஸ்டியூட்டா தேடிக்கிட்டு போயிட்டு இன்டர்வியூ எடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியமா? ஒருவேளை யூடியூப் அப்படி எடுக்கிறதால ஒருவேளை சரி எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்குது அதனால எனக்கு லாபம் வரும் யூடியூப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுக்கு இவ்வளவு சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க யூடியூப். ரொம்ப நான் சிம்பிளா சொல்ல போனா யூடியூபரை நம்பி ஏமாந்து போனவங்க எக்கச்சக்கமான பேரு செல்போன் ஃபீல்டுல மட்டுமே. இன்னும் எவ்வளவு ஃபீல்டு இருக்கு அது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம ஃபீல்டை ஃபர்ஸ்ட் நம்ம திருத்தலாம், அதுக்கப்புறம் மற்ற ஃபீல்டுக்கு போகலாம். ஓகேங்களா? செல்போன் ஃபீல்டுல இந்த யூடியூபரை பார்த்து யார் இன்ஸ்டியூட் போயிருக்கீங்க? யாரும் இன்ஸ்டியூட் பேர்லாம் சொல்ல தேவையில்ல, ஓகேவா? இந்த இன்ஸ்டியூட் இந்த பேர் சொல்லாம நான் இந்த பாத்தீங்கன்னா யூடியூபரை பார்த்து தான் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட் யாரு இருக்கீங்க? யாரா இருக்கீங்களா? சார் நான் வந்து யூடியூப் பார்க்கலைங்க சார். நான் வந்து
ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் போய் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 மந்த்துக்கு அப்புறமா போய் ஜாயின் பண்ணேன். பட் கொடுத்த ஃபீஸுக்கு எனக்கு ஓகே, அவ்வளோதான் சார். கொடுத்த ஃபீஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட், அதாவது சம்பாரிச்சிட்டீங்க ஈஸியா. சாட்டிஸ்ஃபிகேஷன். அந்த அமௌண்ட்டை நான் சம்பாரிச்சிட்டேன். ஓகே, அது வரைக்கும் அது சந்தோஷம், அவ்வளோதான். சந்தோஷம். கொடுத்த ஃபீஸுக்கு நம்மளுக்கு வந்து அங்கே வேலை கற்றுக்கணுன்னாவே போதும். அதை விட அட்வான்டேஜ் கூட வேணாம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் நம்ம தேடி கூட போய் என்ன சொல்கிறீங்க? அதுப்பா கண்டிப்பாக அதோட அட்வான்டேஜ்னால தான் சார் இப்போ நான் உங்ககிட்ட இருந்திருக்கேன். அடுத்தது யாருன்னா யூடியூபர் இந்த மாதிரி எதனா பார்த்து போயிருக்கீங்களா? ஆமா சார், அதான் அங்கதான் சார். அதான் யூடியூப்ல அதை நிறைய அதை பார்த்தேன் சார். யூடியூபரை பார்த்து வீணா போயிருக்கீங்க. எவ்வளோ பேர் வீணா போயிருக்காங்க அதில் நீங்கள் ஓப்பனாக சொல்ல போனா விடுங்க. ஏன்னா யூடியூபரோட வேலையா தான், நம்ம தான் கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நம்ம மைண்ட் செட்ல கொஞ்சம் யோசிக்கணும். யூடியூபர் சரி இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்றாங்களே, யூடியூபருக்கு என்ன தெரியும்? ஓப்பனா சொல்ல போனா ஒரு மைக்ரோ ஜம்பர் அடிக்க சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு போர்டை கொடுத்துட்டு சால்ட்ரிங் மிஷின் கொடுத்துட்டு மைக்ரோஸ்கோப்ல உட்காந்து ஜம்பர் அடிங்கன்னு சொன்னாவே 10 ஜம்பர் அடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுவாங்க. மைக்ரோ ஜம்பர் அடிக்கிறதுக்கு அது கூட கரெக்டா அடிப்பாங்களா என்னன்னு வேற தெரியாது. பக்கத்துல இருக்கிற கம்போனன்ட்ஸ் எல்லாம் பேக்காம வேற அடி அதெல்லாம் அடிக்க முடியுமா? இல்ல முடியாது சார். ஏன்னா இப்ப பேச்சு திறமை இருக்குதுன்றதால என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். வாய்க்கு வந்த மாதிரி என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். ஆனா இங்க முக்கியமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுறதை விட செயல்ல காமிக்கணும். அதுதான் முக்கியமே. திரும்ப நான் இப்போ வந்து உங்க மூலியமா என்ன நான் சொல்ல வரேன்னா, மற்ற ஸ்டூடெண்ட்கள்னா யூடியூபரை நம்பாதீங்க. எந்த ஒரு இன்ஸ்டியூட்டையும் சீக்கிரமா நம்பிடாதுங்க. என்கொயரி பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மன திருப்தி அடைகிற மாதிரி கத்துக் கொடுக்கலாம் கூட நீங்க கொடுக்குற ஃபீஸுக்குனாச்சும் அவங்க ஒத்தான்னு பாருங்க. நம்ம எந்த இன்ஸ்டியூட்டையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தப்பா சொல்ல மாட்டோம். தப்பா சொல்லணும். ஏன்னா எந்த இன்ஸ்டியூட்டுக்காரங்களும் நம்மளை கையை பிடிச்சி கூப்பிடுறது இல்லை. என்கிட்ட வாங்க எல்லாருமே என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வகையில் நல்லவங்க தான். நம்ம சூஸ் பண்ணி போற இடம் கரெக்டான இடமா இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து இப்ப என்கிட்ட நீங்க ஜாயின் ஆகும்போது நான் ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு 10 நாள் டைம் இருக்கு. 10 நாள்ல நான் எடுக்கிற கிளாஸ் பிடிக்கல, இல்லைன்னா புரியல, சில விஷயம் தெரியல அப்படின்னா, இல்ல சார் எனக்கு விருப்பம் இல்லைன்னு அதுக்குள்ள நீங்க எப்ப சொன்னாலும் உங்க கேஷ் நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஒரே வார்த்தையிலே முடிஞ்சு போகுது. கேஷ் நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் தாராளமா. இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது எதனால நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். எடுக்கிற கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரியாம போறதுக்கு சான்சஸே இல்ல கிடையாது. ஏன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரியும். கத்துக்கணும்னு நினைக்கிற நபருக்கு புரியாம போச்சுன்னா அப்ப அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்ல. வேணும்னே சும்மா ஜாயின் ஆயிட்டு நம்மகிட்ட டைம் பாஸ் பண்றாருன்னு அர்த்தம். உண்மை இல்லைங்களா? உண்மைதான் சார். சொல்லுங்கப்பா, மத்தவங்க எல்லாம் எல்லாரும் சைலண்டா இருந்தா அர்த்தம். எப்படி இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்களா இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கீங்க? இல்ல இன்ட்ரெஸ்டா தான் சார். இன்ட்ரெஸ்டோட தான் சார் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டீச்சிங் பண்றது எந்த நபரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவர் மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு டீச்சிங் பண்றாங்களா என்னன்னு அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப்லைனா இருக்கட்டும் ஆன்லைனா இருக்கட்டும் எந்த இன்ஸ்டியூட்டா தயவு செய்து எந்த ஒரு யூடியூபரை பார்த்தையும் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க இல்ல சார் எல்லாத்தோட அங்க பெஸ்டா தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே ஜாயின் ஆகணும் அவசியம் இல்லை. என்கொயரி பண்ணுங்க அவங்ககிட்ட. இல்லைன்னா எந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் ஆகல அவங்ககிட்ட பேசுங்க. எதை பத்தி நீங்க கிளாஸ் எடுப்பீங்கன்னு பாருங்க. யூடியூபை பாருங்க. 2-3 செக்ஷனை பத்தி டவுட் கேட்குற மாதிரி எழுதி வச்சுக்கிங்க. டவுட் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்களா பாருங்க. ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டியூட்டுக்கு போயிருக்கீங்க. ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டேன் சார், 2 இன்ஸ்டியூட் போயிட்டேன், 3 இன்ஸ்டியூட் போயிட்டேன், எனக்கு அப்பவே செட் ஆகும்னா அந்த இன்ஸ்டியூட்ல சொல்லி கொடுத்த சில விஷயங்களை கேளுங்க. அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாருங்க ஆப்போசிட்ல கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு கரெக்டா ஓகே மைண்ட் செட்டுன்னு தோணுச்சுன்னா அப்ப அந்த ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் ஆகுங்க. ஆனா பண்றது எல்லாம் என்ன பண்றாங்க முக்காவாசி, நீங்களும் இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணிருப்பீங்க. ஒருத்து 2-3 பேர் நீங்க கேக்குறீங்களோ கேட்கல, யூடியூபை பாக்குறது, யூடியூபை பார்த்த உடனே எல்லாம் ஓகே சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க, இது டூல்ஸுக்கு இது அதுக்கு இது இதுக்கு இது லொட்டுக்குது அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ஜாயின் ஆகுறீங்க. பட் ஆனா அங்க வச்சிருந்த டூல்ஸ் கீஸ் எல்லாமே லாஸ்ட்ல உங்களுக்கு யூஸ் ஆச்சுங்களா கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது? சொல்லுங்க. ஏன்னா ஒருத்தனே சொல்லுங்க யூஸ் ஆச்சுன்னு.
யாருக்குமே யூஸ் ஆயிருக்காது. ஏன்னா இல்ல ஏன் யூஸ் ஆகல அப்படின்னா, உங்களுக்கு விஷயம் தெரியல, அப்ப யூஸ் ஆகல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கோர்ஸ் தான் நம்மகிட்ட இப்ப நீங்க எடுக்குறீங்க. ஆனா இப்ப இங்க டூல்ஸே நம்ம யூஸ் பண்ணல. ஆனா இப்ப இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல இப்ப நீங்க வச்சிருக்கிற டூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்கா? வேலை இல்லையா? இருக்குங்க இருக்கு சார். சார் இருக்கு. சொல்லுங்க நிசாம் சார். இருக்கா இல்லைங்களா வேலை? இருக்கு. அதான் bro, அதான் bro. போய் பக்கத்து ஊர்ல புரியல. திருவண்ணாமலையில போய் திருவண்ணாமலையில போய் ஒருத்தர் படிச்சாரு. இன்ஸ்டிடியூட் பேர் அவர் சொல்லி சொல்லாதீங்கன்னு நானு. சொல்லுங்க சார். ஊர் பேர் இல்ல, என்ன? ஊர் பேர் தான், இன்ஸ்டியூட் பேர்லாம் சொல்லல நானு. அவர் போய் படிச்சாரு. 75% தான் எனக்கு அங்க கத்துக்கின நிஜாமே. அவரு அங்க சேர சொன்னாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல, இப்போதைக்கு ஐடியா இல்ல, என்கிட்ட மணியும் இல்ல. அப்படியே எது பெஸ்டா இருக்குன்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம இது கிடைச்சிச்சு. இப்ப நம்மளுக்கு MSc பார்த்தேன். அவரு இப்ப நீங்க ஒரு தடவை டெஸ்ட் வச்சீங்களே நம்மளுக்கு, ஆமா சொல்லுங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ணதை அவர் பார்த்துட்டு என் பேர் அதுல இருந்திருக்கு. ஆ. அதை பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணியிருக்காரு அவரு. அது மாதிரி எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா சொல்லிடுறாரு. ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன், நல்லா சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றாரு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தயார்ல இருக்காங்க நம்ம சைட்ல. அமௌண்ட் வந்ததும் சொல்றேன் நானு, ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ஸ்கில்ல நம்ம உட்காந்து ஒரு 5 மணி நேரம் உட்காந்து ஒரு போர்டை இது பண்ண கூட ஹேண்ட் ஸ்கில் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கெமேட்டிக் தான் நம்மளுக்கு வரல. நான் இது வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட்டும் போனதில்ல. நைட்டு உட்காருவேன், பரவால்ல. நீங்க போகலன்றீங்க. ஓகே. நான் தேடி இருந்தேன். நம்ம காசு சும்மா வரலையே, நம்ம கரெக்டான இடமா வெயிட் பண்ணி இது பண்ணேன். ஹேண்ட் ஸ்கில்ல பொறுத்த 2-3 இது ஸ்டார்டிங்ல டேமேஜ் பண்ணேன். அப்புறம் டெட் போர்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண 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 ஐசி சிபி ஒர்க்லாம் நல்லா வந்துடுச்சு. ஆனால் டபுள் லேயர் ஐசி மட்டும்தான் இப்போதைக்கு இந்த அளவுக்கு வரல நம்மளுக்கு. அது வந்துரும். இப்ப நம்மளுக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம்ல, அப்ப நான் பேசிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே ஃபோன் ரெடி பண்றது, எப்படி செக்ஷன் செக் பண்றது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் வீடியோ எல்லாமே கிளாஸ் எடுப்பாங்க. அதுல உங்களுக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு போறது எல்லாமே அதுல கவர் பண்றோம். கவலைப்படாதீங்க. ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு ஐசி ரீபில் பண்றது, லைவா ஃபோன் ரெடி பண்றது, எப்படி டபுள் டக்கர்ஸ் எவ்வளவு டெம்பரேச்சர் வைக்கணும், எப்படி அந்த சிலிண்டர் பண்ணணும், அதை எப்படி கிளீன் பண்ணணும், ஏ டு Z எல்லாமே அதுல பக்காவா வந்துரும். ஆனா இப்ப இதுல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, அது எல்லாம் பக்காவா வந்துரும்னா உடனே வந்துராது. எல்லாரும் யோசிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் ரெடி பண்ணிடணும். நீங்க ஆஃப்லைன் கோர்ஸ் எங்கனா போனா கூட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. முருகன் சார், நீங்க என்ன ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க போன இன்ஸ்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க எல்லாம் கரெக்ட்டா ரீபால் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க சார். போன உடனே எல்லாம் பண்ணலைங்க சார். எனக்கு எப்படியும் ஃபர்ஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன் சார். அவ்வளவுதான். அதேதான். அது வந்து இன்ஸ்டிடியூட் போயிட்டு பண்ண அவசியம் இல்ல. இன்ஸ்டிடியூட் போகாமலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்கில் வர வச்சிடலாம். பட் ஆனா அது பிராக்டிஸ் பண்ணணும். இதுல பிராக்டிஸ் தான் முக்கியமே. அந்த பிராக்டிஸ் அங்க போன உடனே என்ன பண்றாங்க, நீங்க தனியா இருந்தா நீங்க அத பண்ண மாட்டீங்க. நம்மளுக்குள்ள என்ன வரும்னா, உண்மைய சொல்லணும்னா, இப்ப நானா இருக்கட்டும், மத்தவங்க எல்லாருமே சேர்த்து என்ன சொல்றேனே, நம்ம தனியா இருந்தா நம்மளுக்குள்ளயே ஒரு சோம்பேறித்தனம் வந்துரும். என்னடா இது வேற பண்ணிக்கிட்டு பொறுமையா பட் ஆனா நம்ம ஒரு இடத்துக்கு ஃபீஸ் கட்டி போயிட்டோம் அப்படின்னா, இங்க நம்ம காசு கட்டியிருக்கோம். கண்டிப்பா அந்த விஷயத்த அவங்க சொல்ற விஷயத்த நம்ம வந்து மைண்ட் செட்ல எடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு நம்ம அதுல கொஞ்சம் ஆர்வம் காமிப்போம். அதனால அங்க போனா நம்ம கொஞ்சம் சீக்கிரமா கத்துக்கிறோம். இதான் உண்மை. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கரெக்ட்டா சார்? கரெக்டுங்க சார். கரெக்ட். அவ்வளவுதான் வித்தியாசமே. வேற எதுவும் இல்ல. ஹேண்ட் ஸ்கில்ன்றது நம்ம கரெக்ட்டா நம்ம ஷாப்ல உட்கார்ந்து நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தாவே தன்னால ஓடியாந்துரும். பட் ஆனா இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்றது, ஃபால் ஃபெண்டிங், பேஸ் அவுட், லீக்கேஜ் ஷார்ட்டேஜ், ஃபுல் ஷார்ட்டேஜ், ரீஸ்டார்ட் ஆகுதுன்னா எந்த செக்ஷன்ல ஐடிசி லைன் எப்படி ஒர்க் ஆகுது, புரோட்டோகால்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, சிக்னல் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, கம்யூனிகேஷன் எல்லாம் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம ஃபோனை ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ண முடியும். ஓகே. நார்மலா நம்ம பேசிட்டோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் செக்ஷன்ல நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? B2B கனெக்டர்ல இருந்து. B2B கனெக்ட். அதுல என்ன வோல்டேஜஸ் வரும்? +5 வோல்ட். +5 வோல்டேஜ்ல இருந்து OVP, பவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ட். +5 வோல்டேஜ் இங்க ரைட்டு.
உங்களுக்கு +5 வோல்டேஜ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நீங்க செக் பண்றீங்க. +5 வோல்டேஜ். அடுத்தது இந்த சைடு செக் பண்றீங்க. +5 0 ஓம்ஸ் இருக்கு. இங்க எவ்வளோ பேர் பண்ற தப்பு என்னன்னா, இந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர்ல +5 வோல்டேஜ் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடுல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இதுல +5 வோல்டேஜ் செக் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் 0 ஓம் ரெஜிஸ்டர்ல செக் பண்ண மாட்டாங்க. டேரக்ட்டா ஐசில போய் செக் பண்ணுவாங்க. இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ஜர் இருக்குதான்னு பார்ப்பாங்க. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு செக்ஷனும் செக் பண்ணணும். ஓகே. ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப முக்கியமா செக் ஒவ்வொரு பண்ணணும். செஷனும் செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமான பேரு இந்த ரெஜிஸ்டர் செக்ஷன்ல செக் பண்றது இல்ல. ஆ. அவங்க டைரக்ட்டா என்ன பண்றதுன்னா, இங்க இருக்கிற கெப்பாசிட்டர்ல +5 வோல்டேஜ் செக் பண்றது. இங்க இருக்கிற கெப்பாசிட்டர்ல 5 வோல்டேஜ் செக் பண்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎம்ஐசில +5 வோல்டேஜ் செக் பண்றது. இப்ப பிஎம்ஐசி வோல்டேஜ்ல கெப்பாசிட்டர்ல +5 வோல்டேஜ் செக் பண்ணா ஓகே. பட் ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, எவ்வளோ பேர் செக் பண்றது இல்ல. ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க +5 வோல்டேஜ் செக். பட் ஆனா எவ்வளோ பேர் என்ன பண்றாங்கன்னா, இங்க இந்த +5 வோல்டேஜ் இங்க செக் பண்றதே இல்ல. டைரக்ட்டா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசில கை வச்சு ஆரம்பிச்சுடுறாங்க. உங்களுக்கு ஓவர் வோல்டேஜ் புரொடெக்ஷன் இன்புட் ஆகணும்னு. பட் ஆனா இந்த ஒரு 0 ஓம் ரெசிஸ்டர் கெட்டு போனா கூட நம்மளுக்கு அவுட்புட் குடுக்காது அப்படின்றது மறந்துடுறாங்க. இந்த மாரி விஷயத்த நீங்க ரொம்ப டீப்பா கவனிக்கணும். அடுத்தது. அடுத்தது நம்ம எப்பவுமே செக் பண்றது எம்ஐடி. லைன்ல +5 ஆ. எம்ஐடி லைன்ல +5 வோல்டேஜ் முக்காவாசி பேர் செக் பண்றது இல்ல. அப்ப இந்த எம்ஐடி லைன்ல +5 வோல்டேஜ் எப்படி சார் வரும்? கான்செப்ட் என்ன? அப்படின்னா, இப்போ ஓவிபி பவர் வோல்டேஜ் புரொடெக்ஷன் இது லோல ஒர்க் ஆகுதுன்னா, இது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு சான்சஸ் இருக்கு? பிஎன்பி டிரான்சிஸ்டர். பிஎன்பி டிரான்சிஸ்டர் உள்ளார இருக்கு சான்ஸ் இருக்கு. பிஎன்பி பிஎன்பி டிரான்சிஸ்டர் உள்ளார இருக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா லோல இருக்கிறது ஒன்று பிஎன்பி டிரான்சிஸ்டர். அப்படி இல்லைன்னா பி சேனல் மாஸ்பெட். இது ரெண்டுல எதனா ஒன்று தான் இருக்குமே. ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை தாண்டி இந்தாண்ட வருது +5 வோல்டேஜ். அதுக்கப்புறம் இந்தாண்ட 0 ஓம் ரெஜிஸ்டர்ல உங்களுக்கு +5 வோல்டேஜ் வருது. இன்புட் அண்ட் அவுட்புட்ல போகுது. அதுக்கப்புறம் எம்ஐடி. இப்போ எம்ஐடி லைன்ல எப்படி சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்பெட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்து இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ்னு எடுத்து சோர்ஸ். இதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இங்க ஒரு ஐசி இதுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா, இது கண்ட்ரோல் பண்றதுக்கு ஐசில பிடபிள்யூஎம். இது இதுல இருந்தே கூட வருதுன்னு வச்சு இருக்கலாம். நான் வெளியிருந்து கூட ஓகே. இப்போ இந்த கேட்டை கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னா, இங்க இப்போ இது கேட்டு. இங்க வந்து எந்த ஐசிக்குள்ளார ஒர்க் ஆகுதுன்னா செக்ஷன் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐசிக்குள்ளார ஒர்க் ஆகுதுன்னு திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த விபஸ் லைன் +5 வோல்டேஜ் இங்க வருது. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இங்க ட்ரெயின்ல வந்து நிக்குது. ட்ரெயின்ல வந்து நிக்குது. இப்போ இந்த பிடபிள்யூஎம் ஐசிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிடபிள்யூஎம் ஓகேங்களா? எல்லாம் செப்பரேட்டா வோல்டேஜ் டிவைடர். சம்டைம் இதுல வோல்டேஜ் டிவைடர் கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி சேனல் என் சேனல் சேனல் அதிகமா இருக்குமே. ஓகே. பி சேனல் மாஸ்பெட்ன்னும் போது இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு +5 வோல்டேஜ் ஐசிக்குள்ளார இப்படி வருது. ஐசிக்குள்ளார வந்துட்டு இங்க இருந்து இந்த கேட் வந்து என்ன பண்ணும்னா லோ வோல்டேஜ் 5 வோல்டேஜ் கொஞ்சம் லோ வோல்டேஜா இப்படி கொடுக்கும். ஒரு 4.8
8 இல்லைன்னா 4.0 4. சம்திங் லோ வோல்டேஜ். அப்ப என்ன ஆகும்னா உள்ளார இருக்கிற மாஸ்பெட் ஆன் ஆயிட்டு இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +5 வோல்டேஜ் என்ன பண்ணுது? ட்ரெயின் டூ சோர்ஸ கனெக்ட் பண்ணுது. ட்ரெயின் டூ சோர்ஸ் என்ன பண்ணுது? கனெக்ட் பண்ணுது. இப்ப இப்படி கனெக்ட் பண்ற பட்சத்துல அப்பதான் இங்க +5 வோல்டேஜ். சைடுல யூஎஸ்பி எம்ஐடி லைன் +5 வோல்டேஜ் உங்களுக்கு இன்புட். இந்த இடத்துல செக் பண்றப்ப உங்களுக்கு +5 வோல்ட். இப்ப பை சான்ஸ் இல்ல சார் எனக்கு உள்ளார இருக்க இந்த ஓவிபி நீங்க சொன்ன மாதிரி இந்த மாஸ்பெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகல. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து இந்த PMI 632 மாத்திடலாம். டைரக்டா PMI 632 ஐசிய சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்க வேற எதுவுமே நீங்க கை வைக்க கூடாது. டைரக்டா உங்களுக்கு +5 வோல்டேஜ் அவுட்புட் ஆகலையா? எங்கேயுமே நீங்க எதுவுமே மாத்தக்கூடாது. எந்த செக்ஷன்ல கை வைக்கக்கூடாது. டைரக்டா PMI ஐசிய சேஞ்ச் பண்றீங்க. ஏன்னா உள்ளார இருக்கிற ஓவிபி ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் செக்ஷன் உங்களுக்கு கெட்டு போச்சு. அது செப்பரேட்டா என்ன பண்ணலாம்? ஜம்பர் இங்க இல்ல சார் நான் இங்க இருந்து இங்க ஜம்பர் அடிச்சிடலாமா? ஏன்னா இது சில பேர் யோசிப்பீங்க. நான் +5 வோல்டேஜ் தானே? இதான் இன்புட் ஆகுது. இல்ல இங்க இருந்து நான் இங்க ஜம்பர் அடிச்சிட்டா ஒர்க் ஆகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஐசிக்குள்ளார ப்ரொடெக்ஷன் பண்ணு. இந்த செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிக்குள்ளாரே எதனா ஒரு டேமேஜ் இருந்தாலும் பிசிக்கலா எதனா ஒரு சூடாகுது. ரொம்ப அதிகமா போர்டு சூடாகுது. எதனா ஒரு விஷயம் ஆகுது. வெளியே மெஷர்மென்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா கம்பனன்ட் ஷார்ட் ஆயிடுச்சு. ஐசிக்குள்ளார இருக்கிற கம்பனன்ட்ஸ் தான். அந்த மாதிரி எதனா ஆயிடுச்சுன்னா அந்த ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் என்ன ஆகும்னா ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாத பட்சத்துல +5 வோல்டேஜ் வராது. +5 வோல்டேஜ் வரலன்னா நம்மளுக்கு உள்ளார ஐசில தான் ஃபால்ட் இருக்கு. அப்ப ஐசி தான் நம்ம டேட்டா சேஞ்ச் பண்ணணும். வேற எங்கேயும் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டைரக்டா ஐசி சேஞ்ச் பண்றீங்க. செல்போன் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடும். சார்ஜிங் ஃபால்ட் இருந்துச்சு 99%. ஓகே சார் எனக்கு இந்த லைன் எல்லாமே எனக்கு ஓகே. இதெல்லாம் எனக்கு இப்ப கரெக்டா ஒர்க் ஆகுது. அடுத்தது நான் என்ன பண்றது? அடுத்த செக்ஷன் நான் என்ன செய்யறது? சார்ஜ் விபிஹெச் லைன். சார்ஜ் விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகும்போது நம்மளுக்கு அது கூட என்ன வேணும்? பூட் கெப்பாசிட்டர். எவ்வளவு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூட் கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்றதே இல்லை. என்ன செக் பண்றதுன்னா +5 வோல்டேஜ்ங்க +7ல இருந்து 9 வோல்டேஜ் வரும்ன்றதே பாசி பேர். அது என்ன கான்செப்ட்ல வரும்? அதை நம்ம எப்படி செக் பண்ணணும்? இந்த வோல்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு? இந்த வோல்டேஜ் வரலன்னா எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு? அப்படின்றத யாருமே அனலைஸ் பண்றது. ஆனா இந்த வோல்டேஜ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு சார்ஜிங் செக்ஷனே கொஞ்சம் பூட் ஆகுமே. ஐ மீன் ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் ஆகுறது இந்த பூட் கெப்பாசிட்டர் மூலியமா தான். இதெல்லாம் எதுன்னா ஆகுது? இதெல்லாம் ஐசிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. ஒரு ஐசி ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர் வந்து பூட் கெப்பாசிட்டர் கொடுத்து என்ன பண்றாங்கன்னா அதை செக் பண்றதுக்காக உங்களுக்கு வெளியே கொடுக்குறாங்க. எதை? உள்ளார கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா? செக்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக உங்களுக்கு வெளியே இந்த பூட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு நம்ம செக் பண்றோம். இன்னொரு சைடு என்ன செக் பண்றோம்? இந்த சைடு இப்ப நம்ம இந்த சைடு செக் பண்றப்ப நம்மளுக்கு 3.7ல இருந்து 4.2 ஒரு வோல்டேஜ் நான் சொல்லியிருக்கோம். 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ் வரும். இது ஏன் சார் 3.7ல இருந்து 4.2க்குள்ள? இந்தாண்ட வந்து பாத்தீங்கன்னா +7ல இருந்து 9 வோல்டேஜ் வரும்னு சொல்றோம். இந்தாண்ட +3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜ் வரும். கேட்டீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கோம்? கெப்பாசிட்டர்ன்றது ஓப்பன் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் கம்பனன்ட்ஸ் இருந்தா தான் இங்க இருந்து வோல்டேஜ். ஓப்பன் சர்க்யூட் கம்பனன்ட்ஸ் தனி வோல்டேஜ் வரலாம், இல்லைன்னா கிரவுண்டா இருக்கலாம், வேற ஒரு செக்ஷனுக்கு பண்ணலாம். பட் ஆனா இது ஓப்பன் சர்க்யூட் கம்பனன்ட்ஸ் போது எந்த சைடுல எது வேணாலும் கொடுக்கலாம். ஏண்டி கொடுக்கலாம், நான் வேற செக்ஷன். இப்போ நம்மளுக்கு ஸ்விட்சிங் டு சார்ஜிங் செக்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா VPH_பவர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த மதர் போர்டுக்கும் உங்களுக்கு அவுட்புட் ஒரு லைன். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் கெப்பாசிட்டர் யூஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டயோடு யூஸ் பண்ணி கெப்பாசிட்டர் அண்ட் டயோடு யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த செக்ஷன்ல நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணலாம். என்ன சார் செக் பண்ணலாம்?
இந்த செக்ஷன்லயும் நீங்க 3.7ல இருந்து 4.2 ஒரு வோல்டேஜ் செக். இப்ப பை சான்ஸ் இந்த பூட் கெபாசிட்டர் கெட்டு போச்சு அல்லது இங்க 1 மைக்ரோ ஹென்றி 1 2 1 UH என்ன சொல்லியிருக்கோம் 1 மைக்ரோ ஹென்றி இண்டக்டர் தான் அதிகபட்சமா இங்க உங்களுக்கு VPH லைன்ல யூஸ் பண்ணிருக்கோம். இந்த 1 மைக்ரோ ஹென்றி கெட்டு போச்சு அல்லது ஃபுல் ஷார்ட் ஆயிடுச்சு இல்ல ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபோன் டெட் ஆயிடும். இல்லைன்னா இந்த 1 மைக்ரோ ஹென்றி ஃபுல் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் ஃபோன் ஆன் ஆகும். சம்டைம் உங்களுக்கு சார்ஜர் நீங்க போட்டீங்கன்னா சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆகாது. ஓகே, அப்ப சார்ஜர் சேவ் ஆகாத பட்சத்துல இந்த பூட் கெபாசிட்டர்ல 7ல இருந்து 9 வோல்டேஜ் அங்க வருதான்னு செக் பண்ணீங்கன்னா அங்க வோல்டேஜ் வராது, டிராப் பண்ணும். கொஞ்சம் எவ்வளவு டிராப் பண்ணி ஃபிளிக்சுவேஷன் ஆகும். இல்லைன்னா 6 வரும், 5 வரும், திடீர்னு 4 வரும், அப்புறம் திடீர்னு 9 வரும். இந்த மாதிரி ஃபிளிக்சுவேஷன் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணா இந்த 1 UH இண்டக்டரை மாத்துறீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பூட் கெபாசிட்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கெபாசிட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கு. ஒன்னு 27 NF 27 நேனோ ஃபாரட் கெபாசிட்டர். அப்படி இல்லைன்னா இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 100 F ஐ மீன் 100 நேனோ ஃபாரட் கெபாசிட்டர் யூஸ் பண்ணிருக்கு. இந்த ரெண்டு ஃபார்வர்டை தவிர வேற எந்த கெபாசிட்டரும் இங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதோட வால்டேஜ் லெவல், ஸ்டோரேஜ் வால்டேஜ் லெவல் என்னன்னா 25. இவ்வளவு வால்டேஜ் வரைக்கும் இதோட ஃபில்ட்ரேஷன் ஆகிறதுக்கு, ஏன்னா இது வந்து 7ல இருந்து 9 வோல்டேஜ்ல 25 வோல்டேஜ் வரைக்கும் ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கெபாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்கிற பட்சத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 27 NF வைக்கலாமா இல்ல 100 NF வைக்கலாமா சார்? எனக்கு இப்போ இது டவுட்டா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த செக்ஷனை பொறுத்து இருக்கு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 27 இருக்கும், சில இடத்துல 100 நேனோ ஃபாரட் இருக்கும், சில சர்க்யூட்ல 27 நேனோ ஃபாரட் இருக்கும். இந்த நேனோ ஃபாரட் பார்த்து தான் வைக்கணுமே. இப்போ 27 இருக்கிற இடத்துல 100 நேனோ ஃபாரட் வச்சாலும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இப்போ 100 நேனோ ஃபாரட் இருக்கிற இடத்துல 27 நேனோ ஃபாரட் வச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதனால அது செக்ஷன் வந்து புரிஞ்சுக்கிங்க, அந்த ஐசியோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க. இப்போ PMI 632 அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, நம்ம இதோட ஸ்கிமேட்டிக்ல இப்போ 27 கொடுத்தாங்கன்னா, அப்ப இந்த ஐசி இந்த சிப் செட்டை பொறுத்த அளவுக்கு 27 நேனோ ஃபாரட் தான். இந்த ஐசி எத்தனை போர்டுல யூஸ் பண்ணியிருந்தாலும் அங்க ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். எத்தனை போர்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த செக்ஷன்ல ஒர்க் ஆகுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 25 வோல்டேஜ் ஃபில்ட்ரேஷன் 27 நேனோ ஃபாரட் அங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, மொத்தம் எத்தனை போர்டு இருக்கோ அத்தனை போர்டுல இந்த 27 நேனோ ஃபாரட் பூட் கெபாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பை சான்ஸ் இல்ல சார் எனக்கு 100 நேனோ ஃபாரட் யூஸ் பண்ணியிருக்காங்க 25 வோல்டேஜ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்த ஐசில PMI 632ல 100 நேனோ ஃபாரட் கெபாசிட்டர் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த செக்ஷன்ல நம்ம எந்த போர்டுல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, பூட் கெபாசிட்டர் 100 நேனோ ஃபாரட் அண்ட் 25 வோல்டேஜ் ஃபில்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா, ஐ மீன் நேனோ ஃபாரட் வோல்டேஜ் ஃபில்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கும். 100 நேனோ ஃபாரட் கெபாசிட்டர் எடுத்து நம்ம இங்க வைக்கலாம். எந்த போர்டு இருந்தோம்னாலும் அதோட வேல்யூ நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது நான் எந்த லைன் சார் செக் பண்றேன்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா VPH லைன் உங்களுக்கு இன்புட். ஓகே, வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் ஆகும். இங்க ஆனோடனே அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த லைன் சார்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா VPAD பவர் சார் பேட்டரி கனெக்ட். ஏன்னா நம்மளுக்கு சார்ஜர் ஏறணும்ல, சார்ஜர் வந்து எதுல ஏறும்? நம்மளோட பேட்டரி கனெக்டர். ஐ மீன் நம்மளோட பேட்டரியில சார்ஜர் ஏறும். நம்ம பேட்டரியில சார்ஜர் ஏறினா அப்ப நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கணும். அப்ப பேட்டரி கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகணும்? பேட் ஐடி பேட் தெர்மல் லைன் கண்டிப்பா ஒர்க் ஆகணும். அந்த ஒரு கான்செப்ட் வேற இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்களா, இதுல VPAD லைன் வரும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த VPH லைன் தான் என்ன ஆகும்னா உள்ளார ஒரு மாஸ்பெட். இப்ப இதுக்கு எப்படி இங்க நம்மளுக்கு மாஸ்பெட் இருக்கு, அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஒரு ஐசி போட்டு உள்ளார ஒரு ஐசி ஐசி ஒன்னாலும் எடுத்துக்கலாம். டைம் வந்து பாத்தீங்கன்னா இது புட் ஆகும், அவுட்புட் ஆகும். 2 கம்யூனிகேஷன் ஆகும். சார் இது திடீர்னு இன்புட் அவுட்புட் ஆகுன்றீங்க, எனக்கு புரியலையே இப்ப இது கொஞ்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது விஷயமே இதான். இப்ப இதோட விஷயமே எதனால இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில N சேனல் இல்லைன்னா P சேனல் மாஸ்பெட்.
ஓகே. இதெல்லாம் ஐசிக்குள்ளார இருக்கு. நீங்க நினைக்கலாம் ஐசிக்கு வெளியே இல்ல, ஐசிக்குள்ளார இருக்கு. அப்ப இந்த மாஸ்பெட்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? இதோட கான்செப்ட் என்ன? அப்படின்றது இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம ஒரு செக்ஷன் கரெக்ட்டா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஐசிக்குள்ளார எப்படி ஒர்க் ஆகுது? அந்த கான்செப்ட் என்ன? நம்ம எப்படி செக் பண்ணணும்? அதோட வோல்டேஜ் எப்படி வருது? அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு புரியும். பட் ஆனா அது என்ன என் சேனல் மாஸ்பெட்டா, பி சேனல் மாஸ்பெட்டா, டிரான்சிஸ்டரா, லாஜிக் கேட்டா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? அப்படி லாஜிக் கேட்னா ஓர் கேட்டா, நான் கேட்டா, ஆண்ட் கேட்டா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்க அப்ப சிப் லெவல் சர்வீஸே பண்ண முடியாது. என்ன பேசிக்கா சும்மா ஐசி ரீபால் பண்ணிட்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஸ்பீக்கர் அந்த சிசி கனெக்டர் மாத்திட்டு இப்படியே போய் போட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். இதை தவிர வேற வழியே இல்லை. இதை தவிர வேற வழியே இல்லை. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சார்ஜிங் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சிங் டு சார்ஜ் லைன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வால்டேஜ் பேட்டரியை விட எல்லாம் நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. பேட்டரியில 3.7 வால்டேஜ்ல இருந்து 4.2 வந்துச்சுன்னா ஃபுல் ஆயிடும் பேட்டரி. 4.2 வால்டேஜ்னா ஃபுல். இப்போ பேட்டரி விட 3.7 இப்போ பேட்டரியில வால்டேஜ் இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது மாஸ்பெட் மூலியமா. என்ன பண்ணுன்னா ஐசிக்குள்ளார இது சென்ஸ் பண்ணும். அப்படின்றப்ப 3.7 இங்க இருக்கப்ப இதை விட ஒரு வால்டேஜ் அதிகமா அவுட்புட் கொடுக்கும். இப்ப 3.7 ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்டரியில இருக்கு சார்ஜர் அப்படின்னா இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.8 இல்லைன்னா 8ன்னு வச்சுங்க. இப்போ 8 இப்ப எந்த வால்டேஜ் அதிகமா இருக்குதோ அது உங்களுக்கு முன்னாடி போகுமா இல்லைன்னா கம்மியா இருக்கிற வால்டேஜ் முன்னாடி போகுமா? போடுங்க சொல்லுங்க. பேசிக்காவே அதிகமா எது இருக்கு அதிகமா இருக்கும் தப்போம். அதிகமா இருக்கதா சார் போகும். அதிகமா இருக்கு தான் போகும். அப்ப இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்ப ஸ்விட்சிங் 2 வந்து பாத்தீங்கன்னா 3 to 8 அப்படின்னும் போது இந்த பேட்டரி வால்டேஜ் விட இது கம்மியாகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே லைன்லயே வந்து இந்த மாஸ்பெட் மூலியமா ஸ்விட்சிங் பண்ணினா ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் ஆகுது. இது நார்மலா இப்படியே ஆயிடுமா சார் சார்ஜ்னு கேட்டீங்கன்னா உடனே ஆகாது. இதுக்கு பேட் ஐடி தெர்மல் லைன்லாம் ஒர்க் ஆகணும். அது அப்பாற்பட்ட அடுத்தது சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிசி1 லைன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிசி1 நடுமையத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1K ரெஜிஸ்டர். இதுல வந்து நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா 0.6 இருந்து 3.0க்குள்ள ஒரு வால்டேஜ் செக் சிசி அவுட், சிசி1, சிசி2 லைன்ல எல்லாம் சிசி1 2 யூஎஸ்பி பிளஸ் அண்ட் யூஎஸ்பி பிளஸ் அண்ட் மைனஸ் இதுல எல்லாத்துலயும் நடுமையத்துல ரெஜிஸ்டர் 1K ரெஜிஸ்டர் உங்களுக்கு ரெஜிஸ்டர் உங்களுக்கு ரெஜிஸ்டர் அதுலயும் 1K ரெஜிஸ்டர் இல்லைன்னா 0 ஓம் ரெஜிஸ்டர் ஓம்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா 1K ரெஜிஸ்டர் அதிகபட்சமா 1K ரெஜிஸ்டர் இல்லைன்னா ஓம்ஸ்ல தான். இதுலயும் உங்களுக்கு 1K ரெஜிஸ்டர் இதுலயும் 1K ரெஜிஸ்டர். ஓகே. இப்போ இந்த சைடு நீங்க செக் பண்றீங்க 0.6 3.0க்குள்ள ஒரு வால்டேஜ் வருது. அதே மாதிரி இந்த சைடும் செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த சைடு நீங்க செக் பண்ண விடக்கூடாது. ஓப்பன் சர்க்யூட் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. இதே மாதிரி ஒரு லைனும் செக் பண்ணணும். 0.6 to 3.0 அடுத்து இந்த சைடும் 0.6 இருந்து 0.0 வால்டேஜ். ஓகே. இப்போ ஒவ்வொரு லைனும் நீங்க இப்படி செக் பண்றீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் என்னது CC1 2 டாட்டா யூஎஸ்பி டாட் ஐ மீன் DPDM அர்த்தம் என்னன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ். ஆமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க சார்ஜிங் கனெக்ட் பண்றீங்கன்னா இதுல இருந்து இதுக்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரணும். இல்ல சார் நான் சார்ஜிங் கனெக்ட் பண்றேன் எனக்கு ஸ்டார்டிங்ல வருது அதுக்கப்புறம் டிராப் ஆயிடுது அதுக்கப்புறம் மீந்துருதுனால அப்ப சார்ஜிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து டைப் சி கனெக்டரோட லைன் நான் சொல்லிட்டு இருக்கேன். V8 ஆனா அந்த CC1 இருக்காது CC2 இருக்காது. ஓகே. இப்போ இந்த லைன்லாம் உங்களுக்கு வந்து இது கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னும் போது இந்த லைன் எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே போகும். Vpad connect and sense பாசிட்டிவ் போகுது. மேல பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ். ஓகே. பாசிட்டிவ் கீழே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். இப்போ இந்த Vpad connect
வி சென்ஸ் பாசிட்டிவ் அப்படின்ற லைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஒரு வேலை சென்ஸ் பண்ணும். ஐசிக்குள்ளார என்ன சென்ஸ் பண்ணும், எவ்வளோ சார்ஜ் ரிஸ்க் இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, இப்போ சார்ஜ் எவ்வளோ நம்ம அவுட்புட் கொடுக்கலாம், இதுக்கு இன்கம் வருதா போகுதா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணும். எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை கண்டிப்பாக இது பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட் தெர்மல் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் தெர்மல்னு உங்களுக்கு லைன் இருக்கும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஆன் அப்படின்னு நேம் கொடுத்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.8 வால்டேஜ் பவர் ஏசிலேருந்து சம்திங் உங்களுக்கு வரும். அது வால்டேஜ் டிவைடர் ஆகிட்டு இங்கே வர வேண்டிய வால்டேஜ் நம்மளுக்கு என்ன வரும்னா 0.9 அல்லது 0. இதுக்குள்ள ஒரு வால்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது கம்மியாக வச்சிங்கன்னா டெம்பரேச்சர் ஏரர் லோ ஐன்னு மெசேஜ் கூட வரலாம். எது வேணாலும் வரலாம் இதில். சார்ஜர் ஏறாமல் கூட போகலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அப்புறம் ரொம்ப முக்கியமான செக்ஷன். ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு என்னது ஐடி லைன் ரொம்ப முக்கியம். பேட் ஐடி நம்மளுக்கு பிஎம்ஐசியில் சம்டைம் வரும். சம்டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஏசிக்கு போகும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிக்கு போகும். இப்போ வர போர்டில் எல்லாமே அதிகபட்சமாக எதுக்கு போகுதுன்னா சிபிக்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 வால்டேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நம்மளோட பவர் ஐசிலேருந்து பிஎம்ஐசிலேருந்து ஒரு ரிஜிஸ்டர் 100K ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது மூலியமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்குள்ள இருக்கிற ரெஜிஸ்டர் மூலியமா ரெண்டும் சேர்ந்து வால்டேஜ் டிவைடர் ஆயிட்டு அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு அவுட்புட் வால்டேஜ் என்ன கொடுக்கும். அங்க அவுட்புட் வால்டேஜ் இங்க 0.9ல இருந்து 0.7 வரைக்கும் வால்டேஜ் கொடுக்கும். டிராப் வால்டேஜ் ஹை லோ அப்படின்ற கான்செப்ட்ல ஒர்க் ஆகுறது இதெல்லாம். இப்போ இதுல உங்களுக்கு இந்த 0.9 இல்லைன்னா 0.7 வால்டேஜ் சம்திங் உங்களுக்கு வால்டேஜ் டிவைட் ஆயிட்டு வரல அப்படின்னா அப்போ உங்களுக்கு பேட்டரியில ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். பேட்டரி நீங்க கனெக்ட் பண்ணல அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். சிபியில் போச்சுன்னா சம்டைம் சிபிக்கு தான் அதிகமாக போகும், ஆகலன்னு அர்த்தம். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், பேட்டரி சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பேட்டரிக்குள்ள இருக்கு ரிஜிஸ்டரை சேஞ்ச் பண்ணணும். நம்ம பேட்டரிக்குள்ள இருக்கிற ரிஜிஸ்டரை நம்ம சேஞ்ச் பண்ணாவே கரெக்ட் ஆயிடும். இப்போ சில பேர் யோசிக்கலாம் இல்லையா சார், நீங்க சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் இருக்கு, நான் அதை வந்து எடுத்துட்டு நான் ஜம்பர் அடிச்சா கூட எனக்கு ரெடி ஆயிடுது ரீசெட் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதனால ரெடி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயத்தை புரிஞ்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சென்ஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவாங்க, கரண்ட் சென்ஸ் ரிஜிஸ்டர். அந்த கரண்ட் சென்ஸ் ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 1100 நார்மல் நோக்கியா ஃபோனா இருக்கட்டும், சில ஃபோனா கூட இருக்கட்டும், அதுல R22ன்னு போட்டிருக்கும் நம்மளோட பேட்டரி கனெக்டர் பக்கத்துலேயே. இப்போ லேட்டஸ்டா ஆண்ட்ராய்டு ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல 010 ஐ மீன் 10 ஓம் ரிஜிஸ்டர்னு போட்டிருக்கும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் பேட்டரி கனெக்டர்ல இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் எந்த போர்டுல இல்லையோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுல பேட்டரியில வந்து அந்த ரிஜிஸ்டர். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா நீங்க ரெட்மி ஃபோன்ல போர்டுல அதை பார்க்க முடியாது. அது ஏன்னா பேட்டரிக்குள்ளார கொடுத்துருவாங்க. 0 ஓம் கரண்ட் சென்ஸ் ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.0 ஓம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 0.01 ஓம்ஸ்ல ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்குள்ளார வந்து கொடுத்துருப்பாங்க கரண்ட் சென்ஸ். அந்த ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எதனா கொடுக்குது, கரெக்டாக இதாக மாட்டேங்குதுன்னா அப்போ உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். அப்போ எவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேட்டரிக்குள்ளார இருக்க அந்த ரிஜிஸ்டரை எடுத்துட்டு டேரெக்டாக ஜம்பர் அடிச்சிருவாங்க, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை இந்த ப்ரொடெக்ஷன் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த ரிஜிஸ்டரை சேஞ்ச் பண்ணுவாங்க. வேற எதனா தேவையில்லாத பேட்டரி இருக்கும்ல, உப்பி போன பேட்டரி இந்த மாதிரி, அந்த பேட்டரியில் இருக்கிற ரிஜிஸ்டரை எடுத்து இந்த பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. அப்படி மாற்றத்தால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து கட் ஆகாது, கொஞ்சம் சார்ஜிங் பிக்கப்பும் நல்லா இருக்குது சான்ஸ் இருக்கு. ஆனால் டைரெக்டாக பண்ணால் கொஞ்சம் எப்பயுமே அது இஷ்யூ தான். ஒரு கம்பெனி வந்து ஒரு விஷயத்த ஒரு கம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பனன்ட்ஸ் காரணம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாம யூஸ் பண்ற பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு அவங்க அந்த கம்பனன்ட்ஸ் வைக்க போறாங்க, தேவையில்லாம அவங்களுக்கு அது ஒரு காஸ்ட் ஆகுது இல்ல, வச்சுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா குயில்காம் சிப்செட்ல ஒர்க் ஆகுது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா குயில்காம் சிப்செட்ல இன்னும் எத்தனை ஐசி இருக்கு அதை பத்தி நம்ம 1 by 1 சொல்லுவோம். இதோட விட்டுற மாட்டோம். 1 by 1 நம்ம அதை பத்தியும் நம்ம ஃபுல் டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். ஆனா குயில்காம் சிப்செட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. குயில்காம் சிப்செட்லயே வந்து பாத்தீங்கன்னா டபுள் சார்ஜிங் ஐசி இருக்கு.
ரெண்டு சார்ஜிங் ஐசி இருக்கு. அது இல்லாம 3 பவர் ஐசி, பிஎம்ஐசியோட சேர்த்து 3 பவர் ஐசி இருக்கும். பிஎம்ஐசி 1, அதுக்கப்புறம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சப் சார்ஜிங் ஐசி, சாரி இது மினி பவர் ஐசி, அதுக்கப்புறம் பவர் ஐசி. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி போர்டு வந்துட்டே இருக்கு. ஒரு டைம் வந்துச்சுன்னா 4 பவர் ஐசி கூட வந்துடும். ஒரு செக்ஷனுக்கு ஒரு பவர் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அதை பத்திலாம் நம்ம வந்து எப்படி சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இந்த ஐசி இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கனா ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண தெரிஞ்சா போதும். கரெக்டான முறையில் ஸ்கீமேட்டிக் நம்ம ரீட் பண்ண கற்றுக்கினாவே போதும். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுலேயே இருக்கு. அடுத்தது எந்த லைன் சார் நான் செக் பண்ணுறேன். சார்ஜ் இன் தெர்மல் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் லைன் ரொம்ப முக்கியம். இதில் 1.8 வால்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரும். இதுலேருந்து உங்களுக்கு பவர் ஐசிலேருந்து வரும். பவர் ஐசிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் ஐசிக்குள்ளார போயிட்டு இங்கே ஒரு ரிஜிஸ்டர் கொடுத்து ஐசிக்குள்ளார கொடுத்துட்டு வால்டேஜ் டிவைடர் ஆகிடும். எத்தனை கிலோ கொடுத்துருப்பாங்கன்னா மேக்ஸிமம் கொடுக்குறது இங்கே 10 கிலோ, ஒரு 10 கிலோ இல்லைன்னா 10 கிலோ தான் அங்கேயும் கொடுத்து 10 கிலோ. என்ன ஆகுது? ரெண்டும் சேர்ந்தா வால்டேஜ் டிவைடர் ஆகுதா இல்லையா? ஆகுது சார். அப்ப என்ன ஆகும்? இதுக்குள்ளார ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் இங்க கூட கனெக்ட் ஆயிருக்கும் நடுவு. அப்போ வந்து என்ன பண்ணா சென்ஸ் பண்ணும் சார்ஜிங் செக்ஷன்ல கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத இந்த ரெஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் பண்ணும். இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்டேஜ் 1.8 வால்டேஜ் சம்திங் தான் போகுமே. 1.8 வால்டேஜ் இங்க போகும். அப்போ வால்டேஜ் டிவைடர் இப்போ 10 to 10 கிலோ வந்துச்சுன்னா இங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு 0.9 வால்டேஜ் எவ்வளவு வருது? 0.9 வால்டேஜ் தானே வருது. 0.9 வால்டேஜஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க இப்போ ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாமே சிப் லெவல்ல சர்வீஸ், சிப் லெவல் சர்வீஸ்னு சொல்றாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஐசின்னு நம்ம எடுத்துக்கினா அந்த ஐசி உள்ளார இது ஒரு ஐசியா நீங்க பார்க்காதீங்க. பிஎம்ஐ 632 ஐசின்னு நம்ம சொல்லிட்டா அது ஒரு ஐசியா பார்க்காதீங்க. அது உள்ளார எவ்வளோ ஐசிகள் ஃபங்க்ஷன் பண்ணுது, எவ்வளோ கம்போனன்ட்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுது, ரெஜிஸ்டர், மாஸ்பெட் இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் அந்த ஐசிக்குள்ளார இருக்கு. இப்போ நம்ம ஐசியை சில சமயம் மாற்ற சொல்றோம். டக்குன்னு சில சிக்னல்ஸ் எல்லாம் வருது, ஆனால் ஐசி மாத்துங்க ரெடி ஆகுதுன்னா இப்போ இதுக்குள்ளார இருக்கிற கம்போனன்ட்ஸ் இவ்வளோ கம்போனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நார்மலாக நம்ம பேசிக்கா ஒரு லைன்ல வந்திருக்கும், ஆனால் இதோட அதிகமாக தான் இருக்குமே ஐசிக்குள்ளார நம்ம கம்போனன்ட்ஸ் இருக்கிறது. அப்படின்றப்ப இவ்வளோ கம்போனன்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எதனா ஒன்று கெட்டு போனால் கூட நம்ம ஐசி சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். எதனா ஒன்று கெட்டு போனாலும் நம்ம ஐசியை சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்குமே. அதுக்கான காரணங்கள் என்ன சார்? ஏன்னா ஒன்று கெட்டு போனாலும் நம்ம ஐசி சேஞ்ச் பண்றதுக்கு காரணங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அந்த செக்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணாது, அந்த செக்ஷன் ஒர்க் ஆகாது. அதனால அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஐ 6125 எடுத்திருக்கேன். 6125 பவர் ஏசி. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்ஐ 6326 ஓகே அப்படின்ற ஒரு லைன். அதுக்கப்புறம் ஃபால்ட் எண். இந்த ஃபால்ட் எண் லைன் அதிகபட்சமா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இருந்தால் இந்த லைன் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இது செக் பண்ணணும். இப்போ இந்த பிஎம்ஐ 632_6 ஓகே அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இந்த ஐசி நல்லா இருக்கா இல்லையான்றது தான் இங்க அர்த்தமே. இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிகபட்சமா ஒரு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. டிபின்னு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல நீங்க 1.8 வால்டேஜ் செக் பண்ணணும். இந்த 1.8 வால்டேஜ் எனக்கு 6 ஓகேன்னு 1.8 வால்டேஜ் வந்துருச்சு சார். எனக்கு வருது. டெட் கண்டிஷன்ல ஃபோன் இருந்துச்சு நான் சொல்றேன். சார்ஜிங் செக்ஷன்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஃபோனே டெட் கண்டிஷன்ல இருக்கு. அப்போ இந்த ஐசி எனக்கு நல்லா இருக்கா கெட்டு போச்சா நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஎம்ஐ 632ல 6 ஓகே அப்படின்ற இந்த ஒரு 1.8 வால்டேஜ் வந்துச்சுன்னா இந்த ஐசி நல்லா இருக்கு, இந்த ஐசியில் நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு சார்ஜர் போட்டு உங்களுக்கு ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு பேட்டரியில இப்போ சார்ஜர் இருக்கு 3.7க்கு மேலே உங்களுக்கு பேட்டரியில சார்ஜ் பூஸ்ட் பண்ணி நீங்க வச்சுட்டு நீங்க ஆன் பண்றீங்கன்னா ஃபோன் ஆன் ஆகணும். இப்போ பேட்டரியில ஆன் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம சார்ஜிங் செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஃபோனே ஆன் ஆகலை டெட் கண்டிஷன்ல இருக்கு, ஆனா நீங்க சுத்தி சுத்தி சார்ஜிங் செக்ஷனே பார்த்துக்கிறீங்கன்னா அது தேவையில்லாத வேலை தான் அது. ஏன்னா அது யூஸ் இல்லை. ஓகேங்களா? இப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், முழுக்க சார்ஜிங் செக்ஷன் ஒர்க் ஆகலாம் கூட பேட்டரியில சார்ஜர் இருக்கான்னு பார்க்குறோம். அந்த பேட்டரியில சார்ஜர் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம், டிசி பவர் சப்ளை யூஸ் பண்றோம். கரெக்டுங்களா? ஏன்னா டிசி பவர் சப்ளைல நம்ம என்ன பண்றோம் 4.0 வால்டேஜ் வந்துச்சு 2 ஆம்பியர், சில பேர் 3 ஆம்பியர் வைப்பாங்க. 2 ஆம்பியர் இல்லை 3 ஆம்பியர் வச்சு என்ன பண்றோம் டிசி
கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோன் ஆன் பண்றோம். அப்போ உங்களுக்கு ஃபோன் ஆன் ஆயிடுச்சுன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ல ஃபால்ட் இருக்கா என்ன இதுன்ட்டு ஃபுல்லா பார்க்கலாம். அப்பயே எனக்கு ஃபோன் ஆன் ஆகல சார். அப்பனா டெட் பூட் சீக்வென்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். எந்த செக்ஷன்? டெட் பூட் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 1.8 வோல்டேஜஸ் இந்த செக்ஷன்ல PMI 632ல 6 ஓகேன்றதுல 1.8 வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு PMIC நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஐசி நீங்க சேஞ்ச் பண்ண கூடாது, கை வைக்க கூடாது. அடுத்தது நம்ம எந்த செக்ஷனுக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவர் ஐசி. பவர் ஐசிலாம் அடுத்தது அந்த செக்ஷன் வரப்ப புட் சீக்வன்ஸ்ல உங்களுக்கு கரெக்டா தெளிவா புரிய வச்சிருவேன். இப்போ இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? புரிஞ்சுது சார். புரிஞ்சிச்சு ஓகே ப்ரோ. சார், புரிஞ்சுதுங்க சார், புரிஞ்சுது. புரிஞ்சிச்சு சார். கதிர் சார் புரிஞ்சுச்சுங்களா? சார் எதனா doubt புரிஞ்சுது இருக்கா? சார். புரிஞ்சுது சார். அந்த பேட் தெர்மல் இருக்குல்ல, சொல்லுங்க. அது அதனுடைய வால்டேஜ் டிவைடரும் பேட்டரி மூலியமா தான் நடக்குதுங்களா? அதோட பேட் தெர்மல் லைன் அதுவும் பவர் ஐசில தான் வால்டேஜ் வரும். வால்டேஜ் பவர் ஐஸ் நம்பர். பவர் ஐசில தான் உங்களுக்கு வால்டேஜ் வரும். மொத்தம் எல்லாம் வால்டேஜ் எல்லாமே பவர் ஐசில தான். ஓகேவா? இப்ப ஓகே சார். அது வால்டேஜ் டிவைடர் இருக்குல்ல, அது வால்டேஜ் டிவைடர்ன்றது இங்க ஒரு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. உள்ளார ரெஜிஸ்டர், பேட்டரிக்குள்ளார ரெஜிஸ்டர். பேட்டரிக்குள்ளார. அதுதான். ஓகே. ஓகே நிஜாம் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? என்ன டவுட் இருக்கா? புரியுது ப்ரோ. முகமது சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எனி டவுட்? சார் நோ டவுட் சார். புரிஞ்சுச்சுங்களா? ஆமா சார். சதீஷ் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எதனா டவுட் இருக்கா? இல்ல சார், டவுட் இல்ல. தெளிவா புரிஞ்சுச்சுங்களா? ஓகே பக்கா. சிவரஞ்சனி உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எதனா டவுட் இருக்கா? சார் சிவா உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எனி டவுட்? டவுட் இல்லைங்க சார், புரிஞ்சிருச்சு சார். சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எதனா டவுட் இருக்கா? புரிஞ்சுது சார். ஒரே ஒன்று சார், இந்த பூட் கெப்பாசிட்டி இருக்குல்ல சார், ஒன் சைடு நம்ம செக் பண்ணும்போது 7 to 9 வோல்ட் வருது, இன்னொரு சைடு செக் பண்ணும்போது 3.7 வோல்ட் வருதுல்ல சார். சப்போஸ் ஆமாங்க. இந்த பூட் கெப்பாசிட்டி எதுவும் ஃபால்ட்டா இருக்கு, வேற எதுல இருந்து எடுத்து வைக்கணும், பொசிஷன் இதே மாதிரி இருக்கணுமா இல்ல மாத்தி வச்சா இதாமா சார்? ஏன்னா ஒன் சைடு வோல்டேஜ் கூட இருக்கு, இன்னொரு சைடு வந்து வோல்டேஜ் கம்மியா இருக்கு சார். இது ஓப்பன் சர்க்யூட் கம்பெனினா ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட். அது கெப்பாசிட்டர் கிளாஸ்லயே நம்ம சொல்லியிருக்கோம். பேசிக் கிளாஸ்லயே இது வந்து ஓப்பன் சர்க்யூட் கம்பனன்ட்ஸ் ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட். எந்த சைடுலாம் நீங்க வைக்கலாம். இந்த சைடு தான் வைக்கணும், இந்த சைடு தான் வைக்கணும். பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு இல்ல, பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்தா தான் நம்ம பிளஸ்லயும் மைனஸ்லயும் வைக்கணும். ஏன்னா இப்ப டயோடுலாம் வந்து பாத்தீங்கன்னா அது பிளஸ் மைனஸ் இருக்கு. அதனால அது பிளஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வைக்கணும், மைனஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு பார்த்து வைக்கணும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர். இதுல போலரைஸ்ட் கெப்பாசிட்டர் சொன்னீங்கன்னா அது பிளஸ் மைனஸ். நான் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர் போது இதுல பிளஸ் மைனஸ்னு ஒரு விஷயம் இல்ல. நீங்க ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீங்க எந்த சைடு வேணாலும் மாத்தி வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதோட ஃபாரேட் வந்து கரெக்டா இருக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 27 ஃபாரேட் நேனோ ஃபாரேட்டா இல்ல 100 நேனோ ஃபாரேட், அதுதான் நான் 100 நேனோ ஃபாரேட். ஓகே சார். வேற எதனா டவுட் இருக்குங்களா? இல்ல வேற எதுவும் இல்ல சார். எல்லாருக்கும் இந்த விஷயம் கிளியர் ஆயிடுச்சுங்களா? சரி ஓகே. எல்லாரும் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு குரூப்ல அப்படியே ஷேர் பண்றீங்க. யார் இந்த ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் தெளிவா இருக்கோ அவங்களுக்கு யூஸ் மொத்தமா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எல்லாருமே எடுத்துட்டு எல்லாருமே குரூப்ல ஷேர் பண்றீங்க. வாங்க ஸ்கீமேட்டிக் போலாம். ஸ்கீமேட்டிக்ல ஆடியோ இன்ஸ்டாலேஷன் இப்போ இவ்வளவு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஆடியோ இன்ஸ்டாலேஷன் பாருங்க. இப்போ ஆடியோ இன்ஸ்டாலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கூட இதுல கொடுக்கல. இருக்காங்களா இதுல? ஒண்ணுமே கொடுக்கல. மொத்தமே லைன் 1 2 3 4 எப்படி மாதிரி 6 லைன் கொடுத்துட்டாங்க. இந்த 6 லைன் மறக்கவே மாட்டாங்க உங்களுக்கு வாழ்க்கையில. இந்த ஆடியோ இன்ஸ்டாலேஷன் எந்த ஒரு சார்ஜிங் செக்ஷன் ஓபன் பண்ணாலும் 6 லைன். ப்ரீபேட், விபஸ், டாடா பிளஸ் மைனஸ், அதுக்கப்புறம் பேட் ஐடி, அதுக்கப்புறம் பேட் தெர்மல். அவ்வளவுதான். இதுல சார்ஜிங் செக்ஷன் முடிச்சாங்க. இப்போ இதுல சார்ஜிங் செக்ஷன் முடிச்சுன்னா இப்போ வேலை மனக்கிட்டு 1 by 1 இப்போ நம்ம செக் பண்றோமே, இதெல்லாம் எதுக்கு செக் பண்றோம்? ஏன்னா இதெல்லாம் ஒரு பேசிக் தான். சார்ஜிங் செக்ஷனுக்கு இது ஒரு பேசிக். இதை பார்த்து நம்ம போனை ரெடி பண்றோம்னா முக்காவாசி போன் ரெடி ஆகும். ஆனா இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, ஐசியும் சேஞ்ச் பண்றாங்க, அப்பயும் எனக்கு போன் ரெடி ஆகல. அப்ப என்ன சார் பண்றதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆன்டிகிரேட் பண்ண சரிங்களா? இது ஆடியோ சொல்யூஷனோட வேலை.
இப்போ ஸ்கிமேட்டிக் ஓப்பன். ஸ்கிமேட்டிக்கில் வி பஸ் லைன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த காரணத்துக்கு கூட கை வைக்கக்கூடாது, டெட் ஃபோனாக இருந்தால். ஏன்னா டெட் ஃபோனாக இருக்கும்போது சார்ஜர் ஏறாது. நீங்கள் நினைக்கலாம் அப்புறம் டெட் ஃபோன் டெட்டில் வச்சுக்கிட்டு எங்கே ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு சார்ஜில் தான் ப்ராப்ளம் இருக்குது, சார்ஜில் தான் ப்ராப்ளம், நாங்கள் வேலை செய்யக்கூடாது இல்லை. அதனால நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கான்செப்ட் செட். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இப்போ நம்ம அந்த சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு டக்கு டக்குன்னு இப்போ ஸ்கிமேட்டிக்கில். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் இப்போ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்து கொஞ்சம் சொல்லும் போது இல்லை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியாக புரியுதுங்களா, இல்லை என்ன சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க முருங்க சார். புரியுது சார், புரியுது. புரியுதுங்க சார். சார் அந்த ஒரே ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சொல்லுங்க, ஃப்ரீ டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்க சார். அந்த டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் CC1 CC2 அதில் வந்து எப்பயுமே கான்ஸ்டன்டாக 0.6 3.0 வோல்ட் வந்துட்டே இருக்குங்களா சார்? ஆமா, அதுக்குள்ள என்ன ஒரு வோல்டேஜ் வரும், கண்டிப்பா வரும். அதுக்குள்ள ஒரு வோல்டேஜ் வரலாம். ஆனா எப்பயுமே நம்ம செக் பண்ணும்போது வரணும். வரும் வரும், கண்டிப்பா வரும். ஓகே. அதுல வரும், கண்டிப்பா வரும். சுத்தமா 0 வந்துச்சுன்னா சார்ஜர் ஏற சிம்பிள் காமிக்கும், புரியுதுங்களா? இண்டிகேஷன் காமிக்கும், ஆனா பேட்டரியில வந்து சேவ் ஆகாது சார்ஜர். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே, வேற யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிச்சுங்களா? கதிரவன் புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுதுங்க சார். ஓகே, முகமது சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? என்ன டவுட் இருக்கா? நோ சார். ஓகே சார். சிவரஞ்சனி உங்களுக்கு புரிஞ்சுச்சா? என்ன டவுட் இருக்குங்களா? அந்த மைக் மாத்துங்க, நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா கேக்குது. ஓகே, நஜீன் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? என்ன ப்ராப்ளம் இருக்கா? டவுட் இருக்கு. புரியல? புரியுது ப்ரோ. எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஹெட்செட்டா வாங்கி வச்சுக்கிங்கப்பா, இல்லைன்னா நீங்க பேசுறது கொஞ்சம் கரெக்டா கிட்ட வந்து மைக்கு கிட்ட வந்து பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறது உண்மையிலுமே எனக்கு கேட்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா மெல்ட்டா கேக்குது. அப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. சதீஷ் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? ஓகே சார். ஓகே ஓகே சிவா உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? சார் வேற யாருக்கு நிறைய டவுட் இருக்கா? சார் டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். அந்த டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் லைன்ல இருந்து அந்த வோல்டேஜ் சொன்னேன் இல்லைங்க சார், 0.6 3.0 வோல்ட். அது வந்து சார்ஜர் செக்ஷன் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அதுல இருந்து வருதுங்களா, இல்ல சார்ஜிங் ஐசில இருந்து அவுட்புட் வருதுங்களா? அது மட்டும் டவுட்டுங்க சார். அது கரண்ட்ல இருந்து தாங்க போகுது. வோல்டேஜ் இப்போ சார்ஜிங் ஐசில இருந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வருது அப்படின்னா, அப்ப நீங்க சார்ஜர் போடுறதுக்கு முன்னாடி போட்டாலும் போடாட்டாலும் அதுல வரணும்ல. சார்ஜர் போட்டதுக்கு அப்புறம் தான் வருது. அப்ப சார்ஜிங் கரண்ட்ல இருந்து தான் ஆமா போகுது. சார். சார்ஜிங் கனெக்டர்ல இருந்து 0.6 வோல்ட் போகுது. இன் ஆகுதுங்க சார். அந்த ஐசிக்கு சார்ஜிங் ஐசி இன் ஆகுது, இன்புட் ஆகுது. இன்புட் அண்ட் அவுட்புட் அந்த மாதிரி. ஆமா சார், சார்ஜிங் கரண்ட்ல போகுது. ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நம்ம போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் ஒரு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது, இல்லைன்னா போகுது அப்படின்னா அப்ப அங்கிருந்து தான் போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு இனேபிள் லைன் இதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இந்த லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லைன் அவுட்புட் ஆகணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அங்க இருக்கிறது 5 லைன் தான் முக்கியமா. நம்ம V8 எடுத்துக்கினா 5 லைன், டைப் சி எடுத்துக்கினா ஒரு 6 லைன் வரும். ஆமா ஆமா. ஏன்னா ஜிஎன்டியோட சேர்த்து ஜிஎன்டி அண்ட் பி பஸ் அந்த CC1 CC2 அதுக்கப்புறம் டேட்டா பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகே சார். ஓகே பாய், நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம் எல்லாரும். பை பாய். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.